சபையில் என்ன நடக்கு, பிரபஞ்ச சபையில் என்ன நடக்குன்னா, அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் மாதிரி அங்கே 11,000 யுகமாக பிரபஞ்சம் பண்ண தவ புண்ணிய ஆற்றல் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருக்க, அந்த ஊரில் இருக்கான்னா கிடையாது. அந்த ஆற்றலை வாங்கக்கூடிய தலமா, இடமா, சபையா, அகத்தியன் அமர்ந்த தலமா, சிவம் அமர்ந்த தலமா ஒரு இடத்துல இருந்து சித்தர்கள் வேலை பார்க்கணும்ல இயல்பில். அதுக்காண்டி வடிவமைக்கப்பட்டு எல்லா ஊர்லேயும் அந்த நிலைகள். அதை பற்றி சொல்லுதிய, எங்களுக்கு என்ன சொல்லுதிய, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, நொடி இருக்குது, கடன் இருக்குது, எல்லா விஷயம் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடையாது, எதை செஞ்சாலும் நஷ்டமாகிட்டு போகுது, செய்கிற வேலைகளில் மேலதிகாரிகளோட தொல்லை, வீட்டில் பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கு, மருமக சொன்னபடி கேட்க மாட்டேங்கு, மாமியார் சொன்னபடி கேட்க மாட்டேங்கு, எல்லா கணவனுக்கு மனைவி விரோதமாக, மனைவிக்கு கணவன் விரோதமாக நடைபெறுகின்ற செயல்கள் இருக்குது. எத்தனையோ வினை நிலைகள் இருக்குது மனுஷங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் சரியில்லைன்னா நம்ம செஞ்ச விஷயம், அதான் தீதும் நன்றும் பிறதர வாரா. சரி, அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் அங்கே வரையில, அங்கே அதிகாலையில் முதல்ல 4:30 மணிக்கு நடந்துக்கிட்டு இருந்தது பிரபஞ்ச கோமாதா பூஜை. இப்போ 5:36க்கு நடக்கு. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கடைசி நாளிகைன்னு சொல்லக்கூடிய 24 நிமிஷமாக எடுத்து, ஏன்னா வெளியூர்லேருந்து ஆட்கள் வர முடியலன்னு சொல்லி அந்த 5:36க்கு கோமாதா, பிரபஞ்ச கோமாதா பூஜை, புனர்ஜென்ம கோமாதா பூஜை, பாவத்தையும் சாபத்தையும் போக்குகின்ற கோமாதா பூஜை, 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஆட்கொள்ளுகின்ற அருளுகின்ற கோமாதா பூஜை, 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனோட புண்ணிய ஆற்றல் முழுவதும் வெளிவருகின்ற அற்புதமான 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனோட ஆற்றல் முழுமையாக வெளியே வரலை. படிப்படியாக தான் வெளியே வரும்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. இப்போ தான் கையை ஊனி எந்திரிக்காரு, காலை ஊனி எந்திரிக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருடைய முழுமையான ஆற்றல் அந்த ஒரு நாளிகை நேரத்துக்குள்ளே கோமாதாக்குள்ளே வந்துட்டு போகக்கூடிய நிலை. அப்போ அதை பார்க்கையில் நம்ம பல ஜென்மங்கள், நம்ம எடுத்த ஜென்மங்கள் இருக்கும்ல, 7 ஜென்மங்களையும் தாண்டிய ஜென்மங்களில் செய்த 2 விஷயங்களும் வரும், பாவங்களும் வரும், புண்ணியங்களும் வரும். அப்போ பாவங்களை தள்ளி வச்சுட்டு புண்ணிய நிலைகள், அந்த ஆற்றல் சித்தர்களுக்கு இருக்குது. புண்ணிய நிலைகளில் எப்படி வச்சுக்கலாம், பாவத்தை எவ்வளவு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஆற்றலை பிரபஞ்சம் சித்தர்களோட கரங்களில் கொடுத்துருக்கு. ஏன்னா சித்தர்கள்னால் சிவன் தானே, சித்தர்கள்லாம் வேறு யாரும் கூட சிவத்தோடு கலந்தவங்க தான் சித்தர்கள். அப்போ அவங்க படிநிலைகள் உண்டு, ஒவ்வொரு படிநிலைகளும் கிடைக்கு. இங்கே 33 தேவர்கள் 9 சித்தர்களும் ஒன்றா எடுக்கக்கூடிய அருளுகின்ற நிகழ்வாக அந்த கோமாதா பூஜை நிகழ்வதனால அதில் உங்களுடைய பாவங்களை தள்ளி வச்சு நீங்கள் செஞ்ச புண்ணியங்களை உங்களுக்கு பகிரப்படுது. அடுத்த நிலையாக அங்கே இது 4 பேருக்கு சொல்லும்போது, 4 பேருக்கு தெரிவிக்கும்போது, 4 பேருக்கு நீங்கள் அதை பற்றி அந்த தர்ம யுகத்தை பற்றி சொல்லும்போது, நீ மாறினா யுகம் மாறிடும், நம்ம மாறினா யுகம் மாறிடும், தெரிஞ்சவங்க மாறினா யுகம் மாறிடும் அப்படின்னு சொல்லதன் மூலம் வரத புண்ணியங்களும் உங்களுக்கு துணையாக உங்கள் பாவ சாபங்கள் தள்ளி வைக்கப்பட்டு புண்ணியங்கள்லாம் பெருக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உடனடியாக மாறுது. அப்போ முருகப்பெருமான 6 படையோட 7வது மருதமலையும் சேர்த்து ஒரே படையாக சித்தர்கள் ஆட்சி மலர்றதுக்கு அந்த எல்லையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால முருகப்பெருமான் லைட்டாக பார்க்கையிலேயவும் நவக்கிரகங்கள் தள்ளி நிற்கி. அதனால் உங்களுக்கு சுய வெற்றிகள் உடனே கிடைக்கி. இது சீடர்கள் இந்த மதிய இடைவேளைக்கு பிறகு, இந்த மதிய உணவுக்கு பிறகு அவங்க அனுபவங்கள் சீடர்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களையும் இடையில அகத்திய பெருமான அனுமதியோடு இந்த வினை சம்பந்தப்பட்ட, ஊழ்வினை சம்பந்தப்பட்ட, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிற வினாக்களையும் இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருங்க.
அமைதியாக இருங்க. அங்கே போய் இங்கே போய் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மறந்துட்டு எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். 4 சீடர்களை கிடைச்ச 4 தொடர்பாளர்கள் கிடைச்ச அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் ஊருக்கு போனோம். இங்கே சச்சங்கம் போட்டோம், இவ்வளோ விஷயங்கள் உழைச்சோம் வச்சோம். அகத்திய பெருமான் எத்தனை சீடர்களை கூட்டு வந்த அப்படின்னு கேட்பார். அவரை சிவபெருமான் கேட்பார். அதுக்காக ஒரு 4 சீடர்களாச்சும் 4 தொடர்பாளர்களாச்சும் 4 புரிதல் உள்ள மனுஷங்களாச்சும் இல்லாட்டி 4 பேர் தீய விஷயத்தை தள்ளி விட்டு நல்ல விஷயத்தை கையில் எடுத்தால் கூட எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி சச்சங்கம் கேட்டால் அதிலிருந்து கோபம் வரமாட்டேன்ருச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஆற்றக்கூடிய பணி தான். ஏன்னா ஒரு ஆளோட புண்ணியம் பல புண்ணியத்தை செய்ய வச்சிரும், ஒரு ஆளோட கோபம் பல பாவங்களை செய்ய வச்சிரும். ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து அந்த நிலைகள் இருக்குது. ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒரு மேலாண்மையாளர் ஒரு செய்யக்கூடிய சிறு சிறு கோபத்தினால பல தொழிலாளிகளோட குடும்பத்தில் அடுப்பெறியாமல் போயிருக்கு. அந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்து யார் எப்படி படுதாங்க, எவ்வளோ பாவத்தை பண்ணிடுவாங்க நிலைகள் இருக்குது. நம்ம தானே கோவப்பட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே தானே கோவப்பட்டோம், அது என்னத்தை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லல. குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தைய தானே திட்டினோன்னா அது போய் மூட வீட்டில் போய் அங்கே போய் ஸ்கூலில் போய் அவங்களோட டீச்சரை திட்டிடும், மிஸ்ஸை திட்டிடும், மேடத்தை திட்டிடும். அது கோவத்தோடு போய் வீட்டில் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணோம். அந்தாலும் கோவத்தோடு போய் ஒரு ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணிடுவார். அந்த ஆஃபீஸ் டென்ஷன் ஆகி பல பேரோட வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சிரும். அதனால் எந்த இடத்துல அதே மாதிரி ஒரு புண்ணியமும் சின்ன பொருள் கொடுக்க புண்ணியம் பல உயிர்களை காப்பாற்றிடும். ஒரு சின்ன தானமாக கொடுக்கக்கூடிய புண்ணியம் பல நல்ல விஷயங்களை செஞ்சிடும். ஒரு சின்ன அனுசரணையான வார்த்தை ஒரு குடும்பத்தோட எல்லா அழிவையும் காப்பாற்றி நின்றும். என்ன புண்ணியங்களையும் எப்படினாலும் செய்யலாம், கண் அசைவங்களை பாவங்களையும் செய்யலாம், புண்ணியங்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன முடிஞ்சிடும். வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வாணிக்கு போயிடுவாங்க. இவங்களாச்சும் மைக்கீக்கு வச்சு அதாவது ஆளுக்களை கூட்டி எப்படியோ ஒன்று புளி பிறக்கி கூட்டத்தை கூட்டி என்னத்தையாவது சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே கிடந்துட்டு என்ன சொல்ல முடியும்னா, ஒரு ஆளாக இருந்தாலும் புண்ணியம் பண்ண முடியும், குழந்தையால் கூட புண்ணியம் பண்ண முடியும், காலு கை வராமல் இருந்தால் புண்ணியம் பண்ண முடியும், எதுனாலையும் புண்ணியம் பண்ண முடியும். புண்ணியத்துக்கு இது இருந்தால் தான், அது இருந்தால் தான், இங்கே பிறந்தா தான், அங்கே பிறந்தா தான், மேலே இருந்தால் தான், கீழே இருந்தால் தான், சிவப்பாக இருந்தால் தான், கருப்பாக இருந்தால் தான், அழகாக இருந்தால் தான், அசிங்கமாக இருந்தால் தான் எந்த விஷயமும் கிடையாது. புண்ணியம் செய்யறதுக்கு யார் ஒரு எறும்பு கூட புண்ணியம் செஞ்சுட்டு போயிடும். அது எல்லா விஷயங்களும் ஒரு கிருமி கூட புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எது நினச்சாலும் எப்போனாலும் புண்ணியம் பண்ணிக்கிடலாம். அதனால் புண்ணியம் பண்ணதுக்கு சிரிக்கிறதுக்கு எதுவும் காசு வேணுமா? சிரிக்கிறதுக்கு காசு வேண்டாம். எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு காசு வேணுமா? பார்த்து போமான்னு சொல்லதுக்கு காசு வேணுமா? இப்படி போகாத, பிரச்சனை ஆயிரும், நான் தான் இப்படி போனேன் மாட்டிக்கிட்டேன், அதனால் அந்த படியில் போயிடாத அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாச்சும் தேவைமா? ஒன்றுக்கும் எதுவும் தேவை கிடையாது. அதனால் புண்ணியம் உங்களால் தான் செய்ய முடியும், எங்களால் தான் செய்யும். காசு இருந்தால் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும், லட்சம் கோடி இருந்தால் தான் செய்ய முடியும், அன்னதானம் போட்டால் தான் புண்ணியம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கோடி ரூபா செலவழித்து 1 லட்ச ரூபா செலவழித்து அன்னதானம் போடுறத ஒரே ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கி ஒரு வவுறு வச்சு ஒரு கிளவி கொடுத்தா போதும், புண்ணியம் முடிஞ்சது. அங்கே ஓட்ட அன்னதானமும் இங்கே ஓட்ட அன்னதானம் சரியாக போச்சு. எளிமையாக கூட சொல்லுவாங்க, ஒரு எறும்புக்கு புத்துக்கு ஒரு 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 மண்டை ஒரு சின்ன பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து வச்சா கோடி உயிர்கள் புண்ணியம் பெறும்னு சொல்லுதாங்க. என்ன இருக்கிற இடத்த பொறுத்து. பக்கத்து சண்டைக்காரன் நாய் பட்னியாக கிடக்குன்னா கொஞ்சம் சோறு ஓட்ட குறைஞ்சி உயிர மாட்டோம். அடுத்த வீட்டு செடி வாடுது, வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா சரி அதில் வெண்ணி தண்ணியை காய்ச்சி ஊற்றுறதுக்கு பச்சை தண்ணியை ஊற்றி 4 நாள் இருந்தால் அவங்க தண்ணி ஊற்றி காப்பாற்றிடுவாங்க. அவன் மாடை கட்டி போட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருப்பாங்க, எங்கேயோ ஒரு பிரச்சனை ஆயிரும், அதுக்கு 2 வேளை தண்ணியை வச்சான்னா புண்ணியம் கிடைக்கி. என்ன செஞ்சாலும் புண்ணியம், எப்படி செஞ்சாலும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி புண்ணியம் செய்யறதுக்கு பணம் வேண்டாம், பணம் வேண்டாம், பணம் வேண்டாம், குணம் இருந்தால் போதும், குணம் இருந்தால் போதுன்ட்டு அந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்லி கொடுக்காங்க சபையில். யாருன்னா சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக, ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக, ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக. அன்பு தான் சிவம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அகத்தீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் அப்படிங்கிறது அற்புதமான நூல். இந்த நூல் தான். இதெல்லாம் இப்போ எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. எங்கே போய் படிச்சுட்டு வந்தோம், எந்த காலேஜுக்கு போனோம், அங்கே போனோமா இங்கே போனோமா
எந்த யூனிவர்சிட்டிக்கும் போகல, எந்த இதிகாச புராணங்கள் எதுவும் தெரியாது, சதுர்வேதங்கள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பஞ்சபூதங்கள்னால் என்ன தெரியாது, நவக்கிரகங்கள்னால் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருக்காங்க சுச்சம்மான்னு சொல்லி. எல்லாமே நல்ல விஷயங்களாக செய்யலை, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, நல்ல விஷயங்கள் நற்சிந்தனையோடு இருக்கையில் எல்லாம் தப்பே ஆகாது. தப்பான விஷயங்களை சரியாக செய்யறதோட சரியான விஷயங்களை தப்பாக செஞ்ச கூட பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சரியான விஷயங்களை தவறித்தான் தப்பாகுமே தவிர தப்பு செய்யணும்னு தப்பாகாது. புரியாது உங்களுக்கு, எப்படினாலும் செய்யலாம். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம், தெரியணும்னு அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி நீங்கள் அதை படிச்சிருக்கே இதை படிச்சிருக்கே, நீங்கள் தவம் பண்ணுதிய, நீங்கள் அன்னதானம் போடுதிய, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தால் உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க தான் சொல்லுது. தெரியலன்னு ஒத்துக்கிட சொல்லுது, என்னால் முடியலன்னு ஒத்துக்கிட சொல்லுது, அவ்வளோதான். எல்லாம் வந்து இறைவனோட கருணை. நம்ம நல்லதும் செஞ்சது நம்ம செஞ்சதான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் உணர்ந்துக்கணும். அங்கே அதற்கு விட்ட இடத்துக்கு வரேன். பிரச்சனைகள் இருக்குதுன்னு வரும்போது அங்கே வந்து 1-2 நாட்கள் 1-2 பூஜைகளுக்கு வரும்போது அதை சரியாகுது. அந்த எல்லையில் வந்து அந்த எல்லையில் வந்து கால் வச்ச உடனே மனது நிம்மதியாக இருக்குங்க. அங்கே ஒரு புது உற்சாகம் வருதுங்க அங்கே. ஏன்னா சித்த தேவ கணங்கள் எல்லாம் உள்ளே ஏறிடுதாங்க, பாவங்கள் தள்ளி வைக்கப்படுது, புண்ணியங்கள் பெருக்கெடுக்கு. எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தில் செஞ்ச விஷயங்களெல்லாம் தூர வச்சுட்டு செஞ்ச விஷயங்கள நல்ல விஷயங்களை பக்கத்தில் எடுத்து வைக்கல. உங்கள் வாழ்க்கை வளமாகுது. சீடர்கள் சாட்சியாக இருக்காங்க, மதியத்துக்கு பிறகு பேசுவாங்க, அதுக்கு பிறகு சத்யநாராயண பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ விஸ்வாமித்ரா மகரிஷியை வந்து அற்புதமான நிலையில் உரையாற்ற அழைக்கிறோம். ஓம் விஸ்வாமித்ராய நமோ நமக. என்ன